இந்த ஈத் இந்த மாரி போகும்னு சொல்லி கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்ல. ரீசன்ட் ஃபுல் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இது வந்து ஈத் கன்டினியூஷன் உடைய பார்ட் 2 வீடியோ. அண்ட் ஈத் பிரேயர் தொழுது முடிச்சதுமே குர்பானி ஆடு கட் பண்ணதுக்கு ஆளுங்களும் வந்துட்டாங்க. சோ குர்பானி அல்ஹம்துலில்லாஹ் தந்து முடிச்சாச்சு. அண்ட் தென் பிரேக்ஃபாஸ்ட்க்கு பூரியும் குர்பானி ஆடு தந்தோம் அதோட லிவரும் மட்டனும் போட்டு கொஞ்சம் கிரேவி செஞ்சிட்டோம். என்னோட ஈடுடைய அவுட்ஃபிட் பாத்தீங்கன்னா நான் இப்போ வியர் பண்ணிக்கலையா, இதுதான் இப்போ நான் ரீசெண்டா வாங்கியிருந்தேன் மீஷோல இருந்து. சோ இந்த ப்ராடக்ட் உடைய லிங்க் வேணும்னா கமெண்ட்ல லிங்க் சென்ட் பண்ணுங்க. இமிடியேட்டாவே உங்களுக்கு லிங்க் சென்ட் பண்ணிடுறேன். சோ அல்ஹம்துலில்லாஹ் பிரேக்ஃபாஸ்ட் சமைச்சதுமே பசங்களுக்கு ஊட்டி விட்டு நாங்களுமே சாப்பிட்டாச்சு. பெப்பர் கொஞ்சம் கிரேவில அதிகமா போட்டேன்னா சோ ஜயன் குட்டியோட ரியாக்ஷன் பாருங்க எப்படி இருக்குன்னு. சோ அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுக்கலான்னு பார்த்தா ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா குர்பானி ஆடு கட் பண்ணோம் இல்லையா, அந்த இடம் எல்லாமே கிளீன் பண்ணதுக்காக கீழே போயிட்டாங்க. சோ நானும் பசங்க மட்டும் கொஞ்சம் வீடியோஸ் போட்டோஸ் மட்டும் எடுத்துக்கணும். பசங்க வியர் பண்ணிருக்க இந்த ட்ரெஸ்ஸுமே நான் மீஷோல இருந்தா வாங்கியிருந்தேன். இதோட லிங்க் நேத்துமே சொல்லியிருந்தேன். சோ இன்னைக்குமே வேணும்ன்றவங்க கமெண்ட்ல லிங்க் சென்ட் பண்ணுங்க. இமிடியேட்டாவே உங்களுக்கு லிங்க் சென்ட் பண்ணிடுறேன். இந்த கேமல் சாஃப்ட் ஆய் பண்ணா ஹஸ்பண்ட் உம்ராக்கு போயிருந்தாங்க இல்லையா, அப்போ வாங்கிட்டு வந்தாங்க. சோ எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு டாய்ன்னு சொல்லலாம் இது. அண்ட் இதுல இருந்து மியூசிக்குமே வருமா, சோ ரொம்பவே கியூட்டா இருக்கும். அப்படியே நிறைய ரிலேட்டிவ்ஸும் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்திருந்தாங்க குர்பானி மீட் தரதுக்காக. எல்லா ஈடுக்கும் அம்மா வீட்டுக்கு போவேன் இல்லையா, சோ இந்த ஈடுக்கு பாத்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு போக முடியல. சோ அதுதான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பட் ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா போறாங்க அம்மா வீட்டுக்கு குர்பானி மீட் தரதுக்காக. நான் ரீசெண்டா ஏற்காடு போயிட்டேன் இல்லையா, சோ அம்மாக்காக பாத்தீங்கன்னா சாக்லேட்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் வறுக்கி, அதுக்கப்புறம் ஸ்பைசஸ்ல பாத்தீங்கன்னா மிளகு, அதுக்கப்புறம் லவங்க பட்டை இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். சோ ஹஸ்பண்ட் இப்ப அம்மா வீட்டுக்கு போவாங்க இல்லையா, அவங்க கிட்ட தண்டு அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். இல்லைன்னா மண்டிருவேன் நானு. அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே பாத்தீங்கன்னா குர்பானி மீட் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தரணும் இல்லையா, சோ செப்பரேட்டா பண்றதுக்காக பாத்தீங்கன்னா வந்துட்டேன். அந்த மட்டனுடைய பார்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது பாத்தீங்கன்னா இங்க யாருமே நாங்க சாப்பிட மாட்டோம். சோ அம்மாக்காவது தந்து அனுப்பிடலாம்னு சொல்லிட்டு அந்த போட்டி, அதுக்கப்புறம் தமிழ்ல நேம் எனக்கு தெரியல உண்மையாவே. சோ அது அந்த பார்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா தனித்தனியா கவர்ல பேக் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டேன். ஹஸ்பண்ட் நாளைக்கு தான் அம்மா வீட்டுக்கு போவாங்க. சோ அதனாலேயே எடுத்து எல்லாமே ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டேன். அந்த இன்னைக்கு பாத்தீங்கன்னா சரௌண்டிங்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இவங்களுக்குலாம் தரணும். சோ மீட் எல்லாமே பாத்தீங்கன்னா எலும்பு எலும்பா இருக்கா. சோ பீசஸ் எல்லாம் தேடி போறதுக்கே பாத்தீங்கன்னா ரொம்பவே டைம் ஆயிடுச்சு. அண்ட் இந்த வெயிட் மிஷின் உடைய லிங்க்குமே இந்த வீடியோல அட்டாச் பண்றேன், வேணும்ன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னோட ஈட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் இப்படிதான் போச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. பாய். பானிபூரி எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ். பட் வீட்ல அது செய்யறது ரொம்ப கஷ்டம்னு யாருமே ட்ரை பண்ணிருக்க மாட்டீங்க. இப்போ நான் சொல்றேன் இந்த ஈஸி மெத்தட்ல வீட்லயே ட்ரை பண்ணி பாருங்க. வீக்லி 2 டைம்ஸ் ஆவது செஞ்சிடுவீங்க. ஃபர்ஸ்ட் பூரி ஃப்ரை பண்ணதுக்கு முன்ன உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு மசாலாக்கு 3 to 4 உருளைக்கிழங்கு சேர்த்து அது கூடவே உப்பு தண்ணி சேர்த்து ஒரு 3 to 4 விசில் வரட்டும் நம்ம குக்கர் ஆஃப் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு பால் ரெண்டுமே தோல் ரிமூவ் பண்ணிட்டு நல்லா மேஷ் பண்ணிட்டு வெங்காயம், மிளகாத்தூள், சாட் மசாலா, உப்பு, கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலா ரெடி. இப்போ புளி தண்ணி செய்யறதுக்கு ஒரு எலுமிச்சம் சைஸ் அளவு புளி ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, இஞ்சி இது சேர்த்துட்டு தண்ணி ஆட் பண்ணி நம்ம மிக்ஸில கிரைண்ட் பண்ணிக்கலாம். நல்லா நைஸா அரைச்சிடுமே டைரக்டா ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. கூடவே தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. தென் கரைச்சு வச்ச புளி தண்ணி சேர்த்துட்டு அப்படியே சாட் மசாலா 1 டீஸ்பூன், ஜல்ஜீரா பவுடர் 1 டீஸ்பூன், ஆஃப் லெமன், உப்பு இது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணீங்கன்னா போதும். நம்மளுடைய புளி தண்ணியும் ரெடி. இப்போ பானிபூரி செய்யறதுக்கு ரெடிமேட் பானிபூரி வாங்கியிருக்கேன். கடாயில எண்ணெய் சூடானுமே பானிபூரி ஒன்னொன்னா போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான் நம்மளுடைய பானிபூரி ரெடி ஆயிடும். நம்ம பானிபூரி செய்யறதுக்கு மெயின் இன்கிரீடியன்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம கடையில இருந்து பானிபூரி, அது ஜல்ஜீரா பவுடர், சாட் மசாலா இது 3 மட்டும் வாங்கி வச்சா போதும். வீட்லயே நம்ம சூப்பரா செஞ்சிடலாம். பூரி கூட உருளைக்கிழங்கு மசாலா, புளி தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. அல்டிமேட்டா இருக்கும் டேஸ்ட். வீடியோ பிடிச்சினா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய். வீட்ல கிட்ஸ் இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு இந்த ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. இப்போ வர இருக்கிறது மழை காலம் இல்லையா, சோ நம்ம வீட்டு சுட்டிஸ்க்கு பாத்தீங்கன்னா அடிக்கடி கோல்டு காஃப் வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. சோ ரீசெண்டா இந்த ஒரு மினி நெபுலைசர் தான் வாங்கியிருந்தேன், ரொம்பவே அஃபோர்டபிள் பிரைஸ்ல. இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணது ரொம்பவே ஈஸி, குயிக்காவே பண்ணா கோல்டு காஃபும் கம்மியாயிடும். பசங்களுக்கு அடிக்கடி கோல்டு காஃப் வருதுன்னா இந்த ஒரு நெபுலைசர் யூஸ் பண்ணி பாருங்க. ரொம்பவே அஃபோர்டபிள் பிரைஸ்ல தான் வாங்கியிருந்தேன். இதுல சார்ஜிங்காக கேபிளும் தந்திருக்காங்க, இல்லன்னா நம்ம பேட்டரியும் இதுல போட்டுக்கலாம். இதுல ஜஸ்ட் தண்ணி இல்லன்னா டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன்ல தந்திருக்க மருந்து யூஸ் பண்ணி இது யூஸ் பண்ணுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு பவர் ஆன் பட்டன் ஆன் பண்ணீங்கன்னா போக வெளில வர ஸ்டார்ட் ஆயிடும். கொஞ்சம் கூட லீக்கேஜ் ஆகாது. இந்த பேக்லயே 3 மாஸ்க்குமே தந்திருக்காங்க. நான் இந்த ஒரு ப்ராடக்ட் 480 rupees தான் வாங்கியிருந்தேன். இதுவே Amazon, Flipkartல பாத்தீங்கன்னா 1000 rupeesக்கு மேல சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ப்ராடக்ட் லிங்க் வேணா கமெண்ட்ல லிங்க் சென்ட் பண்ணுங்க. இமிடியேட்டாவே உங்களுக்கு லிங்க் சென்ட் பண்ணிடுறேன். பாய்.